இருக்கிற நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இல்லாத வாழ்க்கையை எதுக்கு தேடணும்? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இன்னும் அந்த வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. புரியல. நீ வெண்ணிலாவை அந்த வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஏன்? நீ அந்த வீட்டு மருமக. அந்த வீட்டு உரிமை நீ எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அந்த வீட்டை விட்டு நீ ஏன் வரணும் சொல்லு. அவரு மனசுலதான் நான் இல்லையே, நான் எதுக்கு அங்க இருக்கணும்? ஆனா நீ அங்க இல்லாததுனாலதான் மாப்பிள்ள அங்க இருக்க பிடிக்காம வீட்டை விட்டே போயிட்டாரு. அது தெரியுமா உனக்கு? அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஏய் ஏய், சும்மா லூசு மாதிரி பேசாத. வர வர நீ ரொம்ப தான் ஆடுற. இல்ல, நீங்க தான் என் மனசை புரிஞ்சுக்காம சும்மா தேவையில்லாம பேசி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, பைத்தியக்காரி, எல்லாம் ஓ நல்லதுக்காக தாண்டி சொல்றோம். நீ பாட்டுக்கு அந்த வெண்ணிலா வீட்டுல விட்டுட்டு இங்க வந்துட்ட. அது உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஏன்? பின்ன மாப்பிள்ளையோட பாட்டியும் மாமனாரும் லேசப்பட்டவங்கன்னு நினைச்சியா? நீ மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெண்ணிலாவை அங்க விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட. இதுதான் சாக்குன்னு மாப்பிள்ளையோட மனசை கலைச்சு வேற ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா? வேற ஏதாவதுனா சொல்லுமா, நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. ஏய், அதெல்லாம் எதுக்கு இப்போ? நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போ. நீ போனா மாப்பிள்ளை அங்க வந்துருவாரு. அப்புறம் எல்லாமே சரியாயிடும். போ, நீ கிளம்பு. என்ன சித்தி, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு விளையாடுறீங்களா? அவரை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றேன், அங்க போய் அவரோட சேர்ந்து இருக்க சொல்றீங்க. அவர் அம்மாவை ஏமாத்துறதுக்காக அவர் வெளியே எங்க வேணா போய் தங்கிக்கட்டும். அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. அப்புறம் வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறீங்களே, அது கூட பண்ணி தொலைக்கட்டும். எனக்கு அத பத்தி எல்லாம் ஒரு பயமும் இல்ல.